வெல்கம் டு ஃபேண்டசி நாவல். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு லைக் போடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 39. கார்த்திக் மற்றும் நிஷாவிற்கு திருமணம் நடந்ததற்கு தீரனும் ஒரு காரணம். எனவே அவனை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என நினைத்தான் சித்தார்த். சித்தார்த்தின் கண்கள் ஜாஸ்மின் மற்றும் வெண்பாவின் மீது பதிந்திருந்தது. ஜாஸ்மின் வழக்கம் போல காலையில் குளித்து முடித்துவிட்டு தேவதையைப் போல மேலும் கீழுமாக ஏறி இறங்கிக் கொண்டிருந்தாள். அவள் தன் மகள் வெண்பாவுடன் ஜாலியாக குழந்தையைப் போல விளையாடிக் கொண்டிருந்தாள். தீரன் ஸ்டேஷனுக்கு சென்ற பிறகு எப்பொழுதும் அவள் வெண்பாவுடன் குழந்தையைப் போல விளையாடுவதை வழக்கமாக வைத்திருந்தாள். அன்றும் தீரன் வேலைக்கு சென்ற பிறகு வெண்பா பச்சை நிற ஆடையில் பட்டாம்பூச்சியைப் போல அழகாக துள்ளித் திரிந்து கொண்டிருந்தாள். கணக்கச்சிதமாக அவளது உடலோடு உடலாக ஒட்டியிருக்கும் ஒரு சுடிதார் போட்டுக்கொண்டு தன் மகளுடன் ஓடியாடி கொஞ்சி விளையாடிக் கொண்டிருந்தாள். அதை பார்க்க பார்க்க அவள் ஒரு பள்ளி மாணவியைப் போல காட்சியளித்தாள். ஒரு குழந்தைக்கு அம்மா என யாரும் கூற முடியாத அளவிற்கு அவளது அழகு இருந்தது. எப்படியாவது தீரன் மனைவியிடம் உள்ள பெயரை சம்பாதித்து அவள் நம்பும்படியாக மாற வேண்டும் என நினைத்தான் சித்தார்த். அப்பொழுதுதான் மிகவும் எளிதாக அந்த வீட்டினுள்ளே நுழைந்து அவர்களை பழிவாங்க முடியும் என அவன் திட்டம் தீட்டினான். தனக்கான சந்தர்ப்பம் எப்பொழுது வரும் என ஒவ்வொரு நாளும் காத்துக்கொண்டிருந்தான். ஒரு நாள் வெண்பா மாடியில் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அவள் கையில் வைத்திருந்த பந்தை தவறவிட்டாள். அந்த பந்து நேராக சென்று ரஞ்சிதாவின் காம்பவுண்டின் உள்ளே விழுந்தது. அதை கவனித்துக் கொண்டிருந்த சித்தார்த் வேகமாக அந்த பந்தை எடுத்துக்கொண்டு காம்பவுண்ட் சுவரை ஏறி குதித்து தீரனின் வீட்டு மாடிக்கு சென்றான். அப்பொழுது ஜாஸ்மின் மாடிப்படி ஏறி வந்து கொண்டிருந்தாள். அவள் வருவதைப் பார்த்ததும் இதுதான் தனக்கான தக்க சமயம் என நினைத்த சித்தார்த் உடனே வெண்பாவை கையில் தூக்கிக் கொண்டு கீழே இறங்குவது போல மாடியிலிருந்து இறங்கினான். அப்பொழுது யாரோ ஒருவன் தன் குழந்தையை கையில் வைத்திருப்பதை பார்த்த ஜாஸ்மினுக்கு பதட்டம் ஏற்பட ஆரம்பித்தது. ஜாஸ்மின் முகத்தில் ஏற்படும் பதட்டத்தை புரிந்து கொண்ட சித்தார்த் உடனடியாக அவளை பார்த்து, மேடம், குழந்தையை விளையாட விடும்போது பக்கத்துல யாராவது இருக்கணும் மேடம். நான் வந்து தூக்கலன்னா பாப்பா இந்நேரம் கீழே விழுந்திருப்பா என்று அவன் கூறியதும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனாள் ஜாஸ்மின். ஐயையோ, என்னாச்சு என்று கூறியபடி வேகமாக வந்து சித்தார்த்தின் கையிலிருந்த வெண்பாவை தூக்கினாள் ஜாஸ்மின். ஒன்னும் ஆகல மேடம், நான் வந்து தூக்கிட்டேன். பாப்பாவோட பந்து கீழே விழுந்துடுச்சு. பாப்பா அதை எடுக்கலான்னு பக்கத்துல வந்துட்டா, கொஞ்சம் மிஸ் ஆகி இருந்தா கீழே விழுந்திருப்பா. நல்ல வேளை நான் அதை பாத்துட்டேன். உடனே வந்து பாப்பாவை தூக்கிட்டேன் என்று அவன் நல்லவன் போல கூறினான். தன் மகளை காப்பாற்றியதை நினைத்து ஜாஸ்மின் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். அவளுடைய ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை. அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்து அவனை வீட்டிற்கு உள்ளே அழைத்தாள் ஜாஸ்மின். உடனே தன்னுடைய பெட்ரூமிற்கு சென்று பீரோவை திறந்து உள்ளே வைத்திருந்த பணத்தை எடுத்துக் கொண்டு வந்து சித்தார்த்தின் முன்பு நீட்டினாள். உடனே அவன், ஐயோ மேடம், எனக்கு காசெல்லாம் வேண்டாம். நான் ஜஸ்ட் பார்த்தேன், அதனால தூக்கினேன். மத்தபடி ஒன்னும் இல்ல. நான் இத பணத்துக்காக பண்ணல என்று கூறினான். அவன் அவ்வாறு கூறுவதை நினைத்து ஜாஸ்மின் அவனை நல்லவன் என நம்பினாள். உடனே வேகமாக உள்ளே சென்று ஜூஸ் போட்டு எடுத்துக்கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தாள். காசுதான் வேணான்னு சொல்லிட்டீங்க, அட்லீஸ்ட் இந்த ஜூஸாவது குடிங்க என்று கூறியபடி ஜூஸ் டம்ளரை நீட்டினாள் ஜாஸ்மின். அப்பொழுது அவன் அவளது அழகை உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ரசிக்க ஆரம்பித்தான். தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அழகாக தெரிந்தவள் தற்பொழுது பேரழகாக காட்சியளித்தாள். வீட்டினுள்ளே இருப்பதால் ஜாஸ்மின் துப்பட்டா எதுவும் போடாமல் தனக்கு ஏற்றபடி சௌகரியமாக இருந்தாள். அவள் அவ்வாறு இருப்பதனால் அவளது ஆடை அவளுடைய அங்கங்களை ஆங்காங்கே கவர்ச்சியாக காட்டியது. அதனை பார்க்க பார்க்க அவனது மனம் தடுமாற ஆரம்பித்தது. அவள் ஜூஸ் கொடுக்க கையை நீட்டும் பொழுது டம்ளரை வாங்கும் பொழுது அவளது கையையும் சேர்த்து பிடித்தான் சித்தார்த். ஆமா, நீங்க யாரு? நான் உங்களை இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவுல பார்த்ததே இல்லையே என்று ஜாஸ்மின் கேட்டதும் அவனுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அப்பொழுது அவனுக்கு ரஞ்சிதாவின் ஞாபகம் வந்தது. உடனே, நான் பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கேன், என்னோட மாமன் பொண்ண பாக்கறதுக்காக. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் திரும்ப ஊருக்கு போயிடுவேன் என்று கூறினான். அவன் கூறுவதை கேட்ட ஜாஸ்மின் அவன் ரஞ்சிதாவை பற்றிதான் கூறுகிறான் என நினைத்தாள். ரஞ்சிதாவை பார்க்க இதுவரை யாரும் வந்ததில்லை. ஆனால் இன்று அவளுடைய மாமன் மகன் வந்திருப்பதை நினைத்து ஆச்சரியப்பட்டாள். ரஞ்சிதாவின் கணவர் இறந்துவிட்டதால் அவளை ஆறுதல் படுத்துவதற்காக வந்திருப்பான் என நினைத்தாள். பிறகு ஜூஸ் குடித்துவிட்டு அவன் எழுந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தான். அப்பொழுது அங்கு காம்பவுண்ட் வாசலில் ரஞ்சிதா யாரையோ தேடிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்தவனுக்கு இந்த நேரத்துல இவங்க யார தேடிட்டு இருக்காங்க என மனதில் தோன்றியது.
மெதுவாக நடந்தபடி ரஞ்சிதாவின் அருகே சென்றான். வேறு வேறு திசைகளில் பார்த்து கொண்டிருந்த ரஞ்சிதா தன்னுடைய முகத்தை திருப்பி சித்தார்த்தை பார்த்தாள். அவனை பார்த்ததும் ஒரு நிமிடம் அப்படியே சிலை போல நின்றாள். ஏன் இவள் நம்மை பார்த்ததும் இப்படி நிற்கிறாள் என புரியாமல் சித்தார்த் முழித்துக் கொண்டே, யார தேடிட்டு இருக்கீங்க என்று கேட்க, அதற்கு அவள் எதுவும் பேசாமல் வீட்டினுள்ளே சென்றாள். அவளது அந்த செயல் அவனுக்கு ஒரு விதமான குற்ற உணர்வை ஏற்படுத்தியது. ஏனென்றால் முந்தைய நாள் இரவில் நாம் அவளுடன் உறவு வைத்துக் கொண்டதால் அவள் தன்னை இவ்வாறு மறுதலிக்கிறாள் என நினைத்தான் சித்தார்த். பிறகு அவன் ரஞ்சிதாவின் வீட்டில் தனக்காக கொடுக்கப்பட்டிருந்த அறையில் சென்று தன்னுடைய பாக்கெட்டில் வைத்திருந்த தன்னுடைய மொபைல் போனை எடுத்து பார்த்தான். அதை பார்த்தவன் கொடூரமான எண்ணத்துடன் ஒரு புன்னகையை வெளிப்படுத்தினான். அதாவது, ஜாஸ்மின் மாடியிலிருந்து கீழே இறங்கும் பொழுது தன்னுடைய மொபைலை வீடியோ ரெக்கார்டிங் ஆன் செய்து பாக்கெட்டில் வைத்திருந்தான். அது அப்படியே அனைத்தையும் ரெக்கார்ட் செய்து கொண்டிருந்தது. ஜாஸ்மின் வீட்டில் அமரும் பொழுது தன்னுடைய உடலை அங்கும் இங்குமாக திருப்பி அந்த வீட்டில் உள்ளவற்றை ரெக்கார்ட் செய்தான். அது மட்டுமில்லாமல் ஜாஸ்மினுடைய அழகிய உருவமும் அந்த வீடியோ ரெக்கார்டில் இருந்தது. அவள் குழந்தை ஆபத்திலிருந்து தப்பித்துவிட்டது என மகிழ்ச்சியில் தான் எவ்வாறு இருக்கிறோம் என யோசிக்காமல் அங்கும் இங்குமாக வந்து செல்வது மற்றும் சித்தார்த்திடம் ஜூஸ் கொண்டு வந்து குனிந்து கொடுத்தது என அனைத்தும் அதில் பதிவாகியிருந்தது. அதில் ஆங்காங்கே ஜாஸ்மின் கவர்ச்சியாக காட்சியளித்துக் கொண்டிருந்தாள். அதை அனைத்தையும் மீண்டும் மீண்டும் தன்னுடைய மொபைலில் ஓட்டி பார்த்து கொண்டிருந்தான் சித்தார்த். நிஷா அவனை விட்டு பிரிந்ததால் அவன் தன்னுடைய சுய அறிவை இழந்தான். அதன் காரணமாக அவன் ஜாஸ்மினை அவமானப்படுத்துவதால் தீரனை பழிவாங்கலாம் என நினைத்து இதை அனைத்தையும் செய்து கொண்டிருந்தான். மீண்டும் எவ்வாறு ஜாஸ்மினை சந்திப்பது என யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் நினைத்தது போல அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதாவது, ஜாஸ்மினுடைய லேப்டாப் பழுதானது. உடனே அவள் அதை சரி செய்ய வேண்டும் என போனில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தாள். அதை ரஞ்சிதாவின் வீட்டில் மாடியில் அமர்ந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தான் சித்தார்த். வழக்கம் போல ஜாஸ்மின் மற்றும் வெண்பா இருவரும் மாடியில் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது சித்தார்த் ஜாஸ்மினுடன் பேச ஆரம்பித்தான். மேடம், உங்களுடைய லேப்டாப் ஏதோ பிரச்சனைன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே, நான் லேப்டாப் சர்வீஸ் பண்ணுவேன். ரொம்ப அர்ஜென்ட்டா இருந்தா என்கிட்ட கொடுங்க, நான் ரெடி பண்ணி தரேன் என்றான். உடனே ஜாஸ்மின், நான் ரிப்பேர்னு சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, ஐயோ மேடம், நான் ஒட்டு கேட்கல, நீங்க பேசுறது இங்க நல்லாவே கேட்டுச்சு, அதனாலதான் எனக்கு தெரியும். ஓ அப்படியா? அது அந்த அளவுக்கு ஒன்னும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. என் பொண்ணுக்கு கேம் விளையாட தான் அதை யூஸ் பண்ணுவேன். பொறுமையா ரெடி பண்ணினால் போதும். ஆமா, நிஜமாகவே உங்களுக்கு லேப்டாப் ரிப்பேர் பண்ண தெரியுமா? மேடம், எனக்கு நல்லாவே தெரியும் மேடம், நீங்க வேணும்னா கொடுங்க, நான் ரிப்பேர் பண்ணி தரேன் என்று அவன் கூறியதும் அவனது பேச்சை நம்பி ஜாஸ்மின் தன்னுடைய லேப்டாப்பை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தாள். அப்பொழுது அவன், மேடம், நான் ஒர்க் முடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றேன், உங்க நம்பர் கொடுங்க என்று கேட்டான். உடனே ஜாஸ்மின் தன்னுடைய மொபைல் நம்பரை கொடுத்தாள். தன்னுடைய நம்பரை வைத்து எதுவும் செய்ய முடியாது, அப்படி செய்தாலும் தன் கணவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் அவள் எதையும் நினைக்காமல் கொடுத்தாள். லேப்டாப்பை வாங்கிய சித்தார்த் ஏதாவது அதில் இருக்கிறதா என அனைத்தையும் தேட ஆரம்பித்தான். ஆனால் அவன் நினைத்தது போல அந்த லேப்டாப்பில் ஒன்றுமே இல்லை. அதில் வெறும் வீடியோ கேம்ஸ் மட்டுமே இருந்தன. ஒரே ஒரு போட்டோ கூட அதில் வைத்திருக்கவில்லை ஜாஸ்மின். லேப்டாப்பை சரி செய்த பிறகு தன்னுடைய மொபைலில், மேடம், லேப்டாப் சரி பண்ணியாச்சு, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லுங்க, நான் கொண்டு வந்து தரேன் என்று மெசேஜ் அனுப்பினான். அதை பார்த்த பேசு ஓகே என ஈமோஜி மட்டும் அனுப்பினாள். நாம இவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்கோம், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம ஓகேன்னு போடுறாளே, எல்லாம் தான் புருஷன் ஒரு போலீஸ்காரன்னு திமிர்ல இருக்கா என மனத்திற்குள் நினைத்தான் சித்தார்த். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி நாவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.